மனைவிக்கு கோல்டு செயின் வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக கணவர் ஒருத்தர் செய்திருக்கக்கூடிய செயல் பலரையும் நெகிழ வைத்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரை சேர்ந்தவர் 22 வயதான பான் விற்பனையாளர் அபிஷேக் யாதவ். இவரு தன்னுடைய மனைவிக்கு ஒரு தங்க நகை வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் 10 மற்றும் 20 ரூபாய் நாணயங்களை சிறுக சிறுக சேமித்து 1 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை திரட்டிருக்காரு. இவர் சேமித்த நாணயங்களை ஒரு பெரிய பேக்ல நிரப்பி நகை கடைக்கு கொண்டு போய் அடுக்கி வைத்து தங்க நகை வாங்கிய காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பலருடைய மனதையும் நெகிழ வைத்திருக்கு. அபிஷேக் யாதவ் கான்பூர் ரமாதேவி பகுதியில HAL காலனி அருகே ஒரு சிறிய பான் கடையை நடத்தி வராரு. இவரு தன்னுடைய தினசரி வருமானத்திலிருந்து சிறு தொகையை ஒதுக்கி பல மாதங்களா திட்டமிட்டு மனைவிக்காக நாணயங்களை சேமித்து வைத்திருக்காரு. இது குறித்து அபிஷேக் கூறும்போது, தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல தங்க செயின் வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய கனவு, அதுக்காக தான் இந்த சேமிப்பு அப்படின்னு உணர்ச்சி வசமா தெரிவிச்சிருக்காரு. அபிஷேக் யாதவ் இவ்வளவு நாணயங்களுடன் முதலில் நகைக்கடைக்கு போகும்போது நகைக்கடைக்காரர் மகேஷ் வர்மா அளவுக்கு அதிகமான நாணயங்களை பார்த்ததும் ஆரம்பத்துல அதிர்ச்சி அடைந்திருக்காரு. பின்பு அபிஷேக்கின் இந்த கதையை கேட்டதும் நெகிழ்ச்சி அடைந்து அனைத்து நாணயங்களையும் ஏற்றுக்கொண்டு மீதமுள்ள தொகையை தவணை முறையில் வசூலிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அபிஷேக்கின் இந்த செயலை வீடியோவா பதிவு செய்து சமூக வலைதளத்திலையும் பதிவிட்டிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பான காட்சி சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் பலரும் அபிஷேக்கின் இந்த அன்பையும் செயலையும் பாராட்டி வராங்க.